Taste the Daily. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அரசு பேருந்தை ஓட்டுநர் மதுபோதையில் தாறுமாறாக ஓட்டியது பயணிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொள்ளாச்சியிலிருந்து சிவகாசியை நோக்கி விருதுநகர் அரசு போக்குவரத்து கழக பணிமனையைச் சேர்ந்த பேருந்து சென்று கொண்டிருந்தது. கோமங்கலம் புதூர் பைபாஸ் சாலையில் பேருந்து சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநர் அருள்மூர்த்தி மதுபோதையில் இருந்ததால் பேருந்தை தாறுமாறாக ஓட்டியதாக கூறப்படுகிறது. பேருந்தில் இருந்த பயணிகள் கத்தி கூச்சலிட்டதை அடுத்து பேருந்து நிறுத்தப்பட்டது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மதுபோதை போதையிலேயே அரசு ஊழியர்கள் பணிக்கு வரும் அவலம் நிலவி வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளுமை நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர், முதுமலை, தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாம், மசனக்குடி, பொக்காபுரம், மாவனெல்லா, மாயார் ஆகிய பகுதிகளில் சுமார் 1 மணி நேரமாக மழை கொட்டி தீர்த்தது. இதேபோன்று திண்டுக்கல் மாவட்டம், கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், திருப்பூர், தருமபுரி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளிலும் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இதனால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே பழங்குடியின மக்களுக்கு அரசு சார்பில் கட்டப்படும் வீடுகளுக்கு தரமான எம்சான் போடவில்லை என பயனாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். VKN கண்டிகை ஊராட்சியில் பழங்குடியின மக்களுக்கு 5,07,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் 27 வீடுகளுக்கு எம்சான் தரமான முறையில் போடவில்லை என பழங்குடியின மக்கள் வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்துள்ள பழங்குடியின மக்கள் விடியா திமுக அரசு தரமான வீடுகளை கட்டித்தர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள ராஜன் நகரில் சோலார் மின் உற்பத்தி நிலையத்தை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் திறந்து வைத்தார். 2 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யும் இந்த மின் உற்பத்தி நிலையம் திறக்கப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டன. இந்நிகழ்வில் பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி உட்பட திரளான கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.